TW13 நவோஹுய் அப்பர் ஆர்ம் மீட்டிங். அமைவிடம் தோள் மூட்டில் ஏற்படும் மடிப்பில் உள்ள பின்புற பள்ளத்திலிருந்து, அதாவது TW14வது புள்ளியிலிருந்து சற்றே வளைந்து 3 சுன் கீழே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை 0.8 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் தைராய்டு, கழுத்து சுரப்பி வீக்கம், தோள் மூட்டு வலி, கை வலி. TW14 ஜியான் லியாவோ ஷோல்டர் கிரெவிஸ். அமைவிடம் கையை பக்கவாட்டில் கிடைமட்டமாக உயர்த்தும் பொழுது தோள் மூட்டில் ஏற்படும் இரட்டை பள்ளத்தில் பின்புற பள்ளத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் தோள் மூட்டு இயங்கா நிலை, காய்ச்சல், கைவலி மற்றும் வாதம். TW15 டியான் லியாவோ ஹெவன்லி கிரெவிஸ். அமைவிடம் சுலகு எலும்பின் மேல் விளிம்பு உட்பக்கவாட்டு முனையில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் தோள் மூட்டு மற்றும் கழுத்து பிடிப்பு, முழங்கை வலி. TW16 டியான் யூ விண்டோ ஆஃப் ஹெவன். அமைவிடம் காது மடலின் பின்புறமாக பொட்டெலும்பின் முன்புறச் சரிவிலிருந்து, அதாவது TW17வது புள்ளியிலிருந்து 1.5 சுன் தூரத்தில் சற்றே பின்புறமாக கீழ் நோக்கி இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் முகவீக்கம், திடீரென காது கேளாமை, கலங்கிய கண் பார்வை, கழுத்து பிடிப்பு, தலை சுற்றல். TW17 ஃபெங் விண்ட் ஸ்கிரீன். அமைவிடம் காது மடலின் பின்புறமாக பொட்டெலும்பின் முன்புறச் சரிவில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் காது கோளாறுகள், முகவாதம், பல்வலி, தலை சுற்றல், தாடை பிடிப்பு, கன்னப்பகுதி வீக்கம். TW18 சிமாய் ஸ்பாசம் வெசல். அமைவிடம் பின்னந்தலையின் பக்கவாட்டு பகுதியில் காது மடலின் பின்புற வளைவின் கீழ்முனை தொடும் இடத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை 0.1 சுன் சாய்வாக. அனல் சிகிச்சை தரலாம். நோய்க்குறிகள் காது இரைச்சல், காது கேளாமை, தலைவலி. TW19 லூஷி ஸ்கல்ஸ் ரெஸ்ட். அமைவிடம் பின்னந்தலையின் பக்கவாட்டு பகுதியில் காது மடலிற்கு இணையாகவும் காது மடலின் மேல் முனையின் உச்சியிலிருந்து, அதாவது TW20வது புள்ளியிலிருந்து 1 சுன் கீழ் நோக்கிய வளைவிலும் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை 0.1 சுன் சாய்வாக. அனல் சிகிச்சை தரலாம். நோய்க்குறிகள் காதுவலி, காது இரைச்சல், தலைவலி. TW20 ஜியோவோசோன் மினிட் ஏங்கல். அமைவிடம் காது மடலின் மேல்முனையின் உச்சிக்கு இணையாக பக்கவாட்டு தலைப்பகுதியில் அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நாளமில்லா சுரப்பிகளை தூண்டக்கூடிய புள்ளி. ஊசியிடல் முறை 0.1 சுன் சாய்வாக கீழ்ப்புறமாக. நோய்க்குறிகள் நாளமில்லா சுரப்பி குறைபாடுகள், உதாரணம் குள்ளத்தன்மை, கழுத்து இறுக்கம், காது வீங்கி சிவத்தல், பல் வலி. TW21 மென் இயர் கேட். அமைவிடம் காது குருணியின் மேல் முனைக்கு அருகே
வாயை சிறிது திறக்கும்போது ஏற்படும் பள்ளத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக. ஆழமாக ஊசியிடும் பொழுது செவிப்பறை பாதிக்கப்படும் பாதிப்புள்ளதால் மேலோட்டமாக ஊசியிடுதல் வேண்டும். மேலும் இதனுடன் இணைந்து SI19 GB2 ஆகிய புள்ளிகளோடு மேலிருந்து கீழாக 3 புள்ளிகளையும் ஊடுருவி தூண்டுவதன் மூலம் சிறப்பான பயனை பெறலாம். நோய்க்குறிகள் பல்வலி, காது கோளாறுகள், தலை சுற்றல். TW22 இயர் ஹீலியாவோம், இயர் ஹார்மனி கிரிவிஸ். அமைவிடம் நெற்றிப்பொட்டின் மட்டத்தில் TW21வது புள்ளியிலிருந்து 1 சுன் மேலே சற்று முன்புறமாக இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை கவனமாக கையாள வேண்டிய புள்ளி. ஊசியிடல் முறை 0.3 சுன் கிடைமட்டமாக பின்னோக்கி. இதன் வழியே தமனி அமைந்துள்ளதால் கவனமாக ஊசியிடுதல் வேண்டும். அனல் சிகிச்சை தரலாம். நோய்க்குறிகள் கடுமையான தலைக்கணம், காது இரைச்சல், ஒற்றை தலைவலி, தாடை பிடிப்பு. TW23 ஷிஜு காங், சில்கன் பேம்பூ ஹாலோ. அமைவிடம் புருவத்தின் வெளிப்புற முனையில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் கிடைமட்டமாக வெளிநோக்கி. நோய்க்குறிகள் கண் சிவந்து வலி, மாறுகண், கண் இமை சுழற்சி, பக்கவாட்டு தலைவலி. சில முக்கிய புள்ளிகள். பஞ்சபூத புள்ளிகள். TW1 உலோகம் அல்லது காற்றுபூத புள்ளி. TW2 நீர்பூத புள்ளி. TW3 ஆகாயம் அல்லது மரம் சார்ந்த புள்ளி. TW6 நெருப்பு பூத புள்ளி. TW10 நிலபூத புள்ளி. மற்ற சிறப்பு புள்ளிகள். TW1 சக்தியூட்டும் புள்ளி. TW4 சக்தி தேக்க புள்ளி. TW5 இணைப்பு புள்ளி. TW7 திறவுகோல் புள்ளி. TW20 நாளமில்லா சுரப்பிகளை தூண்டக்கூடிய புள்ளி, எண்டோக்ரைன் பாயிண்ட். TW22 கவனமாக கையாள வேண்டிய புள்ளி.